ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் குயின் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரோட்டு கடை காளான் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஆஃப் முட்டைக்கோஸை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே பொடியாக நறுக்கின காளான் தான் அதிகமாக இருக்கணும், முட்டைக்கோஸ் கம்மியாக இருக்கணும். நம்ம ரோட் சைட் சாப்பிட்ருப்போம், அதில் முட்டைக்கோஸ் அதிகமாக இருக்கும், காளான் ரொம்ப கம்மியாக இருக்கும். வீட்டில் செய்யும் போது இந்த காளானோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கின 3 வெங்காயம், அதுவும் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மல்லித்தலை, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் அளவுக்கு மைதா மாவு. மைதா தான் சேர்க்கணும், வேறு ஏதாவது சேர்த்திங்கன்னா டெக்ஸ்சர் நல்லாயிருக்கு. சில பேர் கோதுமை மாவில் செய்வாங்க, அது நல்லாயிருக்கும், ஆனால் அந்த ரோட் சைட் சாப்பிட்ற அந்த ஃபீல் வராது. கறி மசாலா நல்லா பிசைச்சிக்குங்க. காளானில் ஈரப்பதம் இருக்கும், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைச்சு எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், பிசைச்சாச்சு. இதை சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கிறிஸ்பியாக பொரிச்சாச்சு. இப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதுக்கு சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, தக்காளி, மிளகாத்தூள் எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், சாஸ் ரெடி. இந்த ஃபுல் வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் வாட்ச் பண்ணுங்கள். அதில் ரொம்பவே டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கிங்க. பச்சை வாசனை போனோடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா காளான், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மிலேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அந்த சாஸ்லேயே அது ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். உங்கள் பாருங்கள், ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. இது வீட்டில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். வெளியவே போய் சாப்பிட மாட்டீங்க, அந்தளவுக்கு வீட்டில் அந்த காளானுடைய ஃப்ளேவரில் ரொம்பவே ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க சர்வ் பண்ணலாம். இது கூட மேலே பொடியாக நறுக்கின வெங்காயமும் மல்லித்தலையும் போட்டு சர்வ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வாங்க பார்க்கலாம்.